எதிர்நீச்சல் 1 முடிய போகுதுன்றதே எங்களுக்கு பெரிய ஷாக். அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சு எல்லாருமே பர்சனலா. சார் வந்து எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம்னா, எதிர்நீச்சல் 1ல விட்டதை எதிர்நீச்சல் 2ல பிடிச்சிடலாம். அவர் வரதுக்கு முன்னாடி ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் டிசிப்ளினா அப்படியே எல்லாம் கிளாஸ் எல்லாரும் குவைட் ஆயிடும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாங்க. இவங்க என்ன அது விளையாண்டுட்டு இருக்காங்க. டேபிள் கீழே போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த சீன் பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நான் பண்றது காலில் விளையாடுதான். இன்னி வரைக்கும் நான் வந்து மிஸ் பண்ணுவேன், மறக்கவே மாட்டேன் அவர் வாழ்க்கையில. நான் எதிர்நீச்சல்ல தர்ஷன் வந்து கேவலமானோம் அப்படின்னா, நவீன் வந்து கேடு கெட்டவன் அப்படின்னு. தர்ஷனுக்கு யார் கூட கல்யாணம் ஆகும் அப்படின்னு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எதிர்நீச்சல் முடிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு வழி கொடுக்குற செய்தியா தான் இருந்துச்சு. 2 ஸ்டார்ட் பண்ண போறாங்க, திரும்ப வருது அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு அது ஹாப்பியான செய்தியா கூட அமைஞ்சிருந்துச்சு. உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு தொடக்கத்துல? இந்த மாதிரி திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. எனக்கு வந்து எதிர்நீச்சல் 1 முடிய போகுதுன்றதே எங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ரோ மொத்த தமிழ்நாட்டுமே கண்டிப்பா, ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ரீ இன்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலா வந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடனா வந்து we are going to end அப்படின்னு சொல்லி வந்துச்சு. மைண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியல அந்த விஷயத்துக்கு. அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சு எல்லாருமே பர்சனலா. நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நிறைய பேர் நிறைய அஃபெக்ட் ஆனாங்க. அதை தாண்டி அந்த லாஸ்ட் சீன் நடிச்சு இந்த கட்டு எண்ட் ஆகும், நாங்க அவுட் போவோம். அவுட் போன உடனே கண்ணுல ஃபுல்லா அவ்வளவு தண்ணி. அதான் லாஸ்ட் சீன், அதான் லாஸ்ட் ஷாட் அப்படின்னு இருக்கும் போது அக்செப்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அது பெயின் தந்துச்சு அந்த லாஸ்ட் டேன்றது. அப்போ வந்து எங்களுக்கு தெரியும் சம்திங் ஆர் அதான் நாங்க திரும்ப வருவோம், ஆனா எப்படி வருவோன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு இதுல இருக்கும் போது நாங்க ஒரு 2 to 3 months போகும்போது ஒரு நாள் கால் வருது, எங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி 2 ஸ்டார்ட் பண்றாங்க, நீ அதுல இருக்க அப்படின்றது. ஏன்னா வந்து எங்களுக்கு ஒரு மெயின் அதர் திங் என்னன்னா, ஆர்டிஸ்ட் மே சேஞ்ச், ஸ்டோரி மே சேஞ்ச். ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்க இருப்போமா இருக்க மாட்டோமான்னு எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஓப்போட நாங்க லைஃப மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீ இருக்க, நீ பண்ண போற, நீ டோட்டலா நீ வேற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட எங்க அம்மா கொடுத்தாங்க. டோட்டலா வேற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே எனக்கு எக்ஸைட் ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வந்து எதிர்நீச்சல் 1ல வந்து நான் கத்துக்கிட்டேன், நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எதிர்நீச்சல் 2ல வந்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணணும்ன்றது நான் எல்லா விஷயத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போறேன். வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் சீனே. அது இருக்கும்போது ஒரு அந்த ஃபர்ஸ்ட் சீன் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ், திரும்ப வரும் வேற லெவல். அது சொல்ல முடியல எனக்கு ஆக்சுவலா, அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆனா அந்த சீன் வந்து சோகமான சீன், ஃபர்ஸ்ட் சீன். ஆனா அந்த சோகமான சீன் பண்ணும்போது கூட எங்களுக்கு உள்ள ஒரு அவ்வளவு ஹாப்பினஸ். ஓகே பண்ண போறோம், திரும்ப டெலிகாஸ்ட் ஆக போகுது, திரும்ப அந்த எதிர்நீச்சல்ன்ற வந்து அந்த ஒரு டாக்ஸ் ஐப்பு எல்லாம் திரும்ப வரப்போகுதுன்ற கேட்கும் போதே வேற லெவல்ல இருந்துச்சு. திருச்செல்வம் சார் பர்சனலா இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தார் செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது? அவர் என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த செகண்ட் பார்ட்ல பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. சார் வந்து எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம்னா, எதிர்நீச்சல் 1ல விட்டதை எதிர்நீச்சல் 2ல பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், இந்த ஒரு லைன் மட்டும்தான் அவர் சொன்னார். அது சொன்ன உடனே வந்து எல்லாருமே அவங்கவுங்க பர்சனலா வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே தனியா ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அவர் ஒரு சொல்றாருன்னா அது வந்து கண்டிப்பா வந்து அதை வேற லெவல்ல கொண்டு போவாரு. வேற லெவல்ல கொண்டு போகும்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்டா இருக்கும் போது நம்ம தான் அது வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை மேல தூக்கிட்டு போகணுன்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. திருச்செல்வம் சாரோட செட் வந்து எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும், அவர் எந்த அளவுக்கு ஃபயரா இயங்கிட்டு இருப்பாரு? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்தவங்க சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா வந்து சார் பார்த்தா தப்பா எடுத்துக்காதீங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த சார் வரதுக்கு முன்னாடி அவரு வருவாரு, வரதுக்கு முன்னாடி சீன்ஸ் போயிட்டு தான் இருக்கும். போயிட்டு இருக்கும் போது எல்லாம் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அவங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சீன் பண்ணுவோம். அப்படிதான் இருக்கும், ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அவங்க டைம் கொடுத்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் சார் வராரு வந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்த உடனே வந்து எல்லாருமே ஃபுல் ஃபோக்கஸ்டா அப்படியே சீன்ல இருந்துருவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே அந்த இது வந்து டென்ஸ் ஆயிடும். சார் வந்துட்டாரு, சீனை இனிமேல் சைலண்டா இருக்கணும், வாயை விட்டுறாத, காமெடி பண்றாத, சிரிச்சிடாத, எதுவும் பண்றாத, சீனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா வந்து சார் வந்துட்டாருன்னா டப்பு 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 டப்புன்னு போயிட்டே இருக்கும் சீனு. அவர் வந்துட்டாருன்னா அந்த சீனோட எனர்ஜியே வந்து வேற லெவல்ல எலிவேட் ஆயிடும். ஒரு தாட் கூட ஆர்டிஸ்டுக்கு வந்து லைட்டா டவுட் வராது சீன்ல.
டைலாக்ஸ் வந்து டவுட் வராது, சீன் நம்ம எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற டவுட் வராது. சார் வந்துட்டாருன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பூஸ்ட் ஆயிடும். பூஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவர் கொண்டு போயிடுவார். அவர் கொண்டு வந்துட்டாருன்னா நாங்க பக்காவா பண்ணுவோம். ஓகே. நானும் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. எல்லாரும் அவர் வரத்துக்கு முன்னாடி ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் டிசிப்ளினா அப்படியே எல்லாரும் பண்ணணும், இன்னைக்கு பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் வந்து முன்னாடியும் அப்படியே ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருப்பேன். அவர் வந்தோடனே எனக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டென்ஸ்டா மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். பட் அவர் வந்து எல்லாம் சொல்லி டைம் கொடுப்பாரு. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் கொடுத்து புரிஞ்சிட்டு பண்ணுவோம் அந்த சீன். ஸோ எல்லோரும் டிசிப்ளினாக கரெக்டாக டேக்ஸ் எடுக்காமல் பண்ணிடுவோம். அவர் வந்து டீச்சர் மாதிரி, டீச்சர் தான் அவர். டாக்டர் டீச்சர் வந்தோடனே எல்லாரும் கிளாஸ் எல்லாரும் குவைட் ஆயிடும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களோட சீரியல்ஸ் அவர் பார்த்துருக்காரா? ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரா? இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண சீரியல்ஸ் இந்த மாதிரி பண்றீங்க, இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காரா? என்ன சொன்னார் அவர்? நாங்கள் ஆடிஷன் போகும்போது அவர் பார்த்துட்டு மௌனராகம்ல பண்ணதான் நீ அப்படிங்கிற. ஆமாம், நான் மௌனராகம் பண்ணதான். அதில் நல்லா பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, அதில் சின்ன பொண்ணாக பண்ணியிருந்தேன், இப்போ நான் உன்னை பெரிய பொண்ணாக கொண்டு வரேன், நான் சொல்கிறத கேளு, நீ கண்டிப்பாக வளர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அவரோட வார்த்தையில் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவர் சொல்றது நடக்கும், நல்லது நடக்கும். எதிர்நீச்சல் சீரியல் வந்து ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சீரியஸான பிளாட்டாவே தான் போயிட்டே இருக்கு. ஆனா செட் எப்படி இருக்கும்? நிஜமாவே செட்டும் அதே மாதிரி அந்த கதைக்கான விஷயமாவே சீரியஸா இருக்குமா? எல்லாரும் அவங்க கேரக்டர்லயே இருப்பாங்களா? இல்ல அது சீரியஸ்னஸ்ன்றது வந்து எங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே. அவ்வளோ ஜாலியா இருப்போம் நாங்க. அதை வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம். ஆக்சுவலா ஆன் கேமரா போறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜாலியா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே டோட்டல் ஃபன்னா இருக்கும். எவ்ரிவன் யாருமே வந்து சீரியஸா நோட்ல இருப்போம், ஒருத்தங்கிட்ட வந்து நான் சீன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. செம்ம ஜாலியா இருக்கும் டோட்டல் செட்டு. அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தானா அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும். யாராச்சும் வெளியாளுங்க யாராச்சும் உள்ள வராங்கன்னா எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாங்க, இவங்க என்ன அது விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வரும். ஏன்னா ஒரு சைடு வந்து நாங்க விளையாடிட்டு இருப்போம், ரூம்ல சத்தம் போட்டுட்டு இருப்போம், எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணி எக்ஸைட்டா சிரிச்சுக்கிட்டு விளையாடுவோம். வெளியே கேட்கும், வெளியே கேமரா போ சார் இருப்பாரு, அந்த ஒரு சைடு போவோம். இன்னொரு சைடு வந்து கேர்ள்ஸ்ல வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து கரிகாலன் சார் அண்ணா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அதுவும் ஒரு இடமே என்கேஜ்டா இருக்கும். மெயின் வந்து எங்களை ஃபுல்லா வந்து ஃபன்னா வச்சுக்கிறது வந்து கமலேஷ் சிதப்பா தான். அவர் இருந்தாலே வந்து எனக்கு அந்த ஸ்பேஸே வந்து ஃபுல் ஃபன்னா இருக்கும். ஒரு ஹாப்பினஸ். அவர் வந்துட்டாரா ஹாப்பி. அவர் இல்லையா அந்த ஒரு ரூமே வந்து அமைதியா இருக்கும். அது வந்து அவர்கிட்ட சொன்னது கிடையாது, ஆனா அப்படிதான் இருக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம். ஒன்ஸ் அவர் போயிட்டா, அவர் இல்ல கிளம்பிட்டாரு, இல்ல அவர் அன்னைக்கு இல்ல அப்படின்னா ஃபுல் அமைதியா இருக்கும். அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நோட்டபிளான பர்சன் அவர் தான். டேபிள் கீழே போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த சீன் பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. என்னன்னா சுத்தி போய் போக வேண்டியதா, திரும்ப எதுக்கு அடியில இருந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. அது எப்படி சொன்னாங்க? உங்களோட தாட் எப்படி ஃபன்னா இருந்துச்சு? நான் வந்து அதான் எப்பயும் போல எல்லார் காலையும் விழுந்துருவேன். யார் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நான் பண்றது காலில் விழுறதுதான். அந்த கேரக்டரோட என்ன சொன்னாங்கன்னா, இவங்க காலில் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படி சொன்னோடனே டேபிள் கடையில் போனோம் அப்படி சொன்னாங்க. டேபிள் கடையில் போனது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கடைசி அந்த சீன் எடுக்கிற வரைக்கும் போயிட்டு தலையில அடிச்சுப்பேனா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா அந்த டேபிளும் கரெக்டா சைஸ்ல இருந்ததுனால உள்ள போயிட்டு வந்துட்டேன். எனக்கே நான் அப்படி பண்ணேன்னு தெரியல. ஆக்சுவலா ரொம்ப கிளம்ஸியா தான் இருப்பேன் நான் எப்பவுமே. கரெக்டா போய் பண்ணி ஒரு டேக்லயே எடுத்துட்டேன். அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஒரு ஃபன்னா தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணிடலாம், அதுல நம்மளால இன்னும் என்ன பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு ஃபன்னா எடுத்து வர முடியுமோ அந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். பப்ளிக் எப்படி உங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் ரிலேட் பண்ணிக்கிறாங்க? ஸோ உங்களை எடுத்துக்கிட்டா எங்க வீட்லயும் இப்படி ஒரு பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டான், இந்த மாதிரி தான் இருப்பான், அந்த மாதிரி எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்க? அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்றாங்க? அது ஃபர்ஸ்ட் திங்க் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, நீ பார்க்க என்னோட பையன் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஆர்ட் கனெக்ட் ஆயிடும். ரெண்டாவது வந்து என்னோட அத்தை பையன் எப்படி இருப்பான், என்னோட மாமா பையன் எப்படி இருப்பான், அவனோட ரியல் லைஃப்ல இப்படிதான் இருப்பான், நீ இருக்க மாதிரிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க, அது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லு. இல்லப்பா நீ என்ன பண்றியோ அதே மாதிரி அவன் பண்ணுவான்ப்பா. அது என்னால டிவில பார்க்கும்போது என்ன இந்த பையன் அவன் நடிக்கிற, அவன் எப்படி இருக்கானா பார்த்துட்டு வந்து இவன் நடிக்கிறானா அப்படிலாம் நான் யோசிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அதோட பெர்செப்ஷன் வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்ற சொல்ல வந்து நல்லா இருக்கும். நம்ம வீட்டு பையன், நமக்கு என்விரான்மெண்ட்ல இருக்க பையன் வந்து எப்படி இருப்பானோ அதே மாதிரி பண்றான். என்ன வந்து அப்படிதான் அவங்க எடுத்துக்கிறாங்க. பேசும்போதெல்லாம் வந்து என்னப்பா தர்ஷா இப்படி பண்ணிட்டேப்பா,
நீ என்னமோ நினைச்சிட்டு இருந்த உன்ன நான் நான் நீ அப்பெல்லாம் பண்ண நடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லப்பா தப்புப்பா, இது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து காமெடியா இருக்கும் அது சொல்லும் போது. இன்னொரு டைம்ல வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவாங்க வரும்போதே. என்ன நீ எல்லார்கிட்டயும் நீ என்ன பண்ற, என்ன இப்படிதான் பண்ணுவியா நீ, பொம்பளை கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஆக்வர்டான மொமெண்ட் ஏதாவது இருக்கா? நீங்க சில் பண்ண வெளியே போயிருப்பீங்க, ஆனா வந்து யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பயங்கரமா திட்டின மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அதனால 1-2 சொல்ல முடியாது. ஃபேமிலி கூட போகும்போதும் அந்த மாதிரி நடந்தது? ஃபேமிலியோட போகும்போது அவ்வளவா இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அதெல்லாம் வந்து நிறைய டைம் நடக்கும். ஓகே. அதெல்லாம் வந்து அப்படி சொல்லும் போதுதான் தர்ஷன் வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்கு மைண்ட்லயே ரெஜிஸ்டர் ஆயிருக்கான், அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணிருக்கேன்ற ஒரு ஃபீல் வந்து ஒண்ணு தருவாங்க. ரெண்டாவது வந்து ஐயோ எல்லாரும் முன்னாடி கேக்குறாங்களே, இவனுங்கெல்லாம் என்ன பேச ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, இவனுங்கெல்லாம் அடுத்து எப்படி என்ன கலாய்க்க போறானுங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒன்ஸ் அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே இமிடேட் பண்ணுவாங்க. நான் நடிக்கிறவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இமிடேட் பண்ணுவாங்க. டேய் என்ன பண்ண சண்டைலாம் போடுறியாமா வாணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஜாலியா இருக்கும். உங்களோட எந்த கேரக்டரோட அதிகமா ரிலேட் பண்ணிருக்காங்க? மௌனராகத்துல வந்து ஃபுல்லா ஆன்லைன்ல தான். நாங்க நேர்ல போனது எனக்கு அது நிறைய கிடையாது. பாக்கியலட்சுமியும் வந்து மிஷின்ல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்த்தோன்னே என்ன நாங்க டெய்லி உங்க வீட்டுல பார்ப்போம், நீங்களும் எங்க வீட்டுல ஒரு குடும்பமா மாறிட்டீங்க, நீங்களும் எங்க வீட்டு பொண்ணுதான் அப்படி சொல்லுவாங்க. ஜென்யூன்லி ஃபீல். ஓகே. அதான் எல்லார் வீட்லயும் நம்ம ஒரு பிரசன்ஸா இருக்கோம். அவங்க வந்து என்னோட பொண்ணுன்னு சொல்றது அது பெரிய வார்த்தை. ஓகே. எனக்கு அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க வந்து இப்ப நெகட்டிவா அதுவும் இல்லாதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. எல்லாம் பாசிட்டிவா வரும். அவங்க நல்லா அன்பா பேசிட்டு போவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது வருவாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்க பக்கத்துல வந்து சொல்லுவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்களா, எங்களுக்கும் ஒரு டவுட்டா இருக்கும், கண்டுபிடிச்சிட்டாங்களா பாரு, கண்டுபிடிச்சாங்களா பாரு. நாங்க பக்கத்துல பேசிட்டே இருப்போமா, அவங்க வந்து பேசினோடனே பாரு அவங்க கூட இனிமே வெல்லவே வரக்கூடாது, அவ்வளவுதான், நீ ஃபுல் பாப்புலர் செம்ம செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பாக்கியலட்சுமி நெக்ஸ்ட் எதிர்ச்சில ரெண்டுலயுமே கொஞ்சம் சட்டிலான கேரக்டர் உங்களோட. ஆனா திரும்ப வந்து நான் அக்ரெசிவா நடிக்கணும், ஒரு மாதிரி ஃபியர்ஸ்ஃபுல்லா நடிக்கணும்ன்ற மாதிரி ஆசை எதுவும் இருக்கா? இல்ல இது நல்லா இருக்கு, எல்லாரும் என்ன ரொம்ப பாசமா எடுத்துக்கிறாங்க, அதனால இதுவே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? எனக்கு இதுவே ஓகே தான். பட் நெகட்டிவ் கேரக்டர் வந்தாலும் அது வந்து ஒரு ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. சேலஞ்ச் மாதிரி. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அவங்க கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்கலாம். நிறைய கேரக்டர் பண்ணாதானே நம்மளும் கத்துப்போம். ஸோ அதனால நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவேன். ஓகே. மயு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் நினைக்கிறேன், ரொம்ப பெரிய சீல், ரொம்ப நாள் போச்சு. ஸோ மயு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு? மயு கேரக்டர் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்லா மெச்சூரிட்டியா எல்லாம் எடுத்துக்கிற, உங்க அம்மா சொல்றது எல்லாம் அப்படி சொல்றேன். நான் எனக்கு தெரியும் நான் ரொம்ப நல்ல பொண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. அதான் மயு மயு எதிர்நீச்சல் வந்ததுக்கு அப்புறம் கூட மயு எப்படி எதிர்நீச்சல்ல வந்தா அப்படிதான் கேட்டாங்க. ஷெரின் கூட கேட்கல, ஷெரின் எப்படி எதிர்நீச்சல், எல்லாரும் வந்து மயு மயு எப்படி எதிர்நீச்சல்ல வந்தா. ஆமா எல்லாரும் மயு பாப்பா மயு பாப்பா நீ எப்படி இங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. மயுக்கு ஆக்சுவலா ரொம்ப நிறைய பாசிட்டிவா சப்போர்ட்டிவா வந்து பேசுவாங்க. கவலைப்படாத பாப்பா, உங்க வீட்டுல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு, உங்க வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்காங்க, என்ன பண்றது, நீ உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கதையிலேயே நகைச்சுவைக்கான சில தன்மைகள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எல்லாரோட வட்டார வழக்கு அப்படின்றது வந்து கூடுதல் காமெடி எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்ல எதிர்நீச்சலுக்கு. என்னதான் ப்ராம்ப்ட் பண்ணாலும் டப் பண்ணாலும் லிப்சிங்காக ஸ்பாட் அது பேசிதான் ஆகணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க? மெயினா அந்த ஃபன் பண்றது கேரக்டர் வந்து எங்க டீம்ல வந்து 2 பேர் தான். சீரியல்ல சொல்றேன். ஒண்ணு வந்து கரிகாலன் விமலனா, அப்புறம் ரெண்டாவது கமலேஷ். இவங்க 2 பேர் தான் வந்து அந்த ஃபன் கொண்டு வர பர்சன்ஸ். பக்கா ஃபன் டேக்ல இருப்போம். அவங்க வந்து காமெடியா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அஸ் கேரக்டர் அது வந்து எடுத்துக்கூடாது, ஃபன்னா எடுத்துக்கூடாது, ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஆனா அதையும் தாண்டி அதை வந்து காமெடியா கொண்டு வந்துருவாங்க. நானே சிரிக்கிற மாதிரி வச்சிருவாரு, அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுவாரு. டைலாக்ல இருக்கிறது ஒரு விஷயம், 2 விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவர் வந்து சொல்லும் போது அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 விஷயம் காமெடி எல்லாம் சேர்த்து சொல்லும் போது செம்ம காமெடியா இருக்கும். அது வந்து அந்த கெமிஸ்ட்ரின்னு, காமெடி கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப 2 பேர் 3 பேர் காமெடி பண்றாங்கன்னா அது உடனே கனெக்ட் ஆகும், உடனே கனெக்ட் ஆயிடும். கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, காமெடி கெமிஸ்ட்ரி உடனே கனெக்ட் ஆயிடும். ஞானம்க்கும் கரிகாலன் இருக்கிற கெமிஸ்ட்ரி உடனே கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிட்டு அது உண்மையான ஒரு ஃபன் வந்து நம்மளுக்கு நடிக்கும் போது நம்மளுக்கு கொண்டு வரும். அப்போ அது பார்க்கும்போது, நம்ம டிவியில பார்க்கும்போது செம்ம சரி, நம்மளே விழுந்து சிரிப்போம், அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும் அது. மௌனராகம் சீரியல்ல தாய் செல்வம் சார் எந்த அளவுக்கு உங்களை மோல்ட் பண்ணாரு, அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த நீங்க ரீசெண்டா ஷேர் பண்ணிருந்தீங்க. அவரை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? வெல்விஷரா எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க? ஆக்சுவலா அவர் டெத் சொல்லும் போது கூட நான் பாகியலட்சுமி ஷூட்டில் தான் இருந்தேன். ஷூட் முடிக்க கூட இல்லை, லஞ்ச் பிரேக்கில் போய் பார்த்துட்டு வந்தேன். அன்றைக்கி ஷூட்டே வந்து எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல் சீன்லேயும் ஃபுல்லாக சேடாக இருப்பேன். பட் சீனில் அப்படி இருக்க முடியாதுல்ல, உள்ளே வந்து கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக.
என்னால் நம்பவே முடியல. இப்போ அங்கே போய் செம்மையாக அழுதேன். ஆனால் திருப்பியும் பாக்கியலட்சுமி செட்டுக்கு போய் அங்கேயும் போய் நடித்தேன். இன்னி வரைக்கும் நான் வந்து மிஸ் பண்ணுவேன். இப்போது எனக்கு நான் ஒரு சீனில் நல்லா பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து நான் நல்லா பண்ணலன்ற தாய் செல்வம் சாரோட ஸ்டூடெண்ட் நான் நல்லா பண்ணல அப்படி சொல்லிட்டு எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி அவர் வந்து சொல்லி தந்திருக்காரு. இத்தனை நாள் மௌனராகத்துலேயும் வந்து என் கூடயே இருந்திருக்காரு. இப்போயும் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணால் அவரும் என் கூட இருந்து எனக்கு சொல்லி தருவாருன்னு சொல்லிட்டு நம்பியோட இருக்கேன். கண்டிப்பாக வந்து அவரை நான் மிஸ் பண்ணுவேன். மறக்கவே மாட்டேன் அவர் என் வாழ்க்கையில். நான் இப்போ எதிர்நீச்சல் செட்டுக்கு ஒரு பாட்டி வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணி எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ரீல் பயங்கர வைரலா போச்சு. ஸோ நம்ம சீரியலை மக்கள், அதாவது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் பயங்கரமா கனெக்ட் பண்ணிட்டு கொண்டாடுறாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கும் போது எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு. அது எவ்வளவு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மக்களின் அன்பு வந்து எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? மெயின் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நோட் பண்ணிருக்காங்களா ஃப்ரம் த டே ஒன். எதிர்நீச்சல் டே 1ல இருந்து எதிர்நீச்சல் சீசன் 2 இப்போ வரைக்குமே வந்து ஒரு விஷயங்களையும் நோட் பண்ணி சொன்னாங்க. நீ என்னப்பா, நீ அப்போ வந்து சின்ன பையனா இருந்த, மீச தாடி கூட உனக்கு வளரல, அப்படி இருந்துகிட்டு இப்போ நீ பார்க்கும் போது வேற லெவல்ல இருப்பப்பா. நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா, அப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்காத பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்களா. அதெல்லாம் கேட்கும் போது நம்ம வந்து சின்ன பையனா நடிச்சுட்டு இருக்கும் போது எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதை வந்து இப்போ கேரக்டர் எலிவேட் ஆயிருக்கு. இவ்வளோத்தையும் நோட் பண்ணி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செட்டுக்கு பாட்டி வந்து மொமெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தார்ல. செட்டுக்கு அப்படி ஒரு பாட்டி வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு? ஆமாம், அவங்க வந்த உடனே வந்து எல்லார்கிட்டயும் அப்படியே எல்லாரும் அது ஆக்சுவலாக ஓவர்வெல்மிங்காக இருந்தது. பார்த்த உடனே எல்லார்கிட்டயும் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணது ரைட்டு அப்படி சொல்லிட்டு சொன்ன மாதிரியே அவர் வந்து எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இவங்களாம் கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீனில் நடந்தது, இந்த சீனில் நடந்தது, எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. ஒன்று கூட தப்பு இல்லை. அவ்வளோ தீவிரமாக அவங்க பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்தா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க டெய்லி பார்த்து அவங்க வந்து அவங்களோட விஷ் வந்து நிறைவேறியிருக்கு. ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லா நிறையா இருந்தாங்க. நாங்கள் சீன் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கிட்டலாம் பேசணும். ஸோ அதனால அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நான் மறக்க மாட்டேன். ஓகே. இப்போ சின்னதா ஒரு செக்மெண்ட் ஃபன்னா விளையாண்டுலாம். நீங்க பண்ண சீரியல்ஸ்ல இந்த கேரக்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா அப்படின்னா இந்த கேரக்டர் நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஒரு கஷ்டமான ஒரு சீனோ இல்ல கஷ்டமான கேரக்டரோ சொன்னா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு, நம்ம அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணி இருக்கு. இந்த கேரக்டர் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு பர்சனலா? எனக்கு பர்சனலாக மௌனராகம் தான். ஏன்னா அதில் வந்து இப்போ பண்ணுறது கூட எல்லாம் சாஃப்டாக பார்த்து சின்ன சின்ன டைலாக் சொல்லி, மௌனராகத்தில் ஃபுல் வில்லியே நான் தான். எல்லா பெரிய பெரிய டைலாக் பண்ணுற எல்லாமே பண்ணுற ஒரு சீன்லேயும் மெயினாக இருக்கிறது நானும் கிருத்திகா சக்தியும் தான். அதனால நாங்கள் தான் எல்லா எஃபர்ட்டும் போட்டு பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுதான் இருக்கிறதுலே எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருந்தது, நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். மொத்த சீரியல்லே எங்கள் இதெல்லாம் போச்சு. ஸோ அதனால நிறைய சீன்ஸ்ல எல்லாம் நாங்கள் இருப்போம், ரெஸ்ட் இருக்காது, டயர்டாக இருக்கும். பட் நாங்கள் அது வந்து ஒரு லீடாக எடுத்து பண்ணதில் அதுதான் கஷ்டமாக இருந்தது. ஓகே. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சைன் பண்ணியிருக்கீங்களா இப்போ கரண்ட்ல எதிர்நீச்சல் தாண்டி? எதிர்நீச்சல் தாண்டி நான் வந்து சன்லயே வந்து இன்னொரு சீரியல் போயிட்டு இருக்கேன், பூங்கொடின்றது. அது மார்னிங் 11:30க்கு டெலிகாஸ்ட். அதுல வந்து என்னோட கேரக்டர் பேர் வந்து நவீன். ஓகே. எதிர்நீச்சல்ல தர்ஷன் வந்து அவனே வந்து கேவலமானவன் அப்படின்னா, நவீன் வந்து கேடு கெட்டவன் அப்படின்ற ஒரு கேரக்டர். அது ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வில்லன் ஆக்சுவலா அந்த கேரக்டர், அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? என்ன பார்த்தாலே இப்படிதான் தோணுது உங்களுக்கு? அது கண்டிப்பா நான் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்கேன், என்ன பார்த்தா வில்ல மாதிரியா தெரியுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். இல்ல நீ பண்றது செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நம்ம அதை இன்னும் சூப்பரா பண்ணுவோம், எலிவேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து விபு நான் சொல்லியிருக்காரு, பாசிட்டிவ் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, நெகட்டிவ் வந்து ஒருத்தர் தான் பண்ணுவாங்க, அது யூனிக்கா இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் வந்து அவர் மூலியமா அதை ஃபாலோ பண்றேன். அப்ப ஃபியூச்சர் ஃபோக்கஸ் என்ன மாதிரி? எனக்கு இந்த மாதிரியே கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் கேரக்டர் கொடுங்களேன் அப்படின்னா எந்த மாதிரி கேரக்டர் சொல்வீங்க? எனக்கு வந்து எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ஆசை. ஓகே. ஆக்சுவலா என்ன கேரக்டர் இருந்தாலுமே நானே யோசிச்சு பார்ப்பேன். இப்போ நான் நெகட்டிவா இருக்கேன், இப்போ அதே சமயத்துல வந்து நான் வந்து தர்ஷினி கேரக்டரா பண்ணியிருந்தேன்னா நான் எப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருவேன். அப்படி இல்லையா, நந்தினி கேரக்டர்னா ஒரு காமெடியான கேரக்டர், ஒரு ஃபன்னான கேரக்டர், உங்களுடைய எமோஷனல்
இப்ப பெயின்லாம் பின்னாடி இருக்கும். ஆனா அது வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை நெறைய Okay. இருக்கு. இவ்வளோ நாளா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகே அப்படியே சைல்ட் ஆர்டிஸ்டாவே பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம மெச்சூர்டா பண்ண மாட்டோம் அப்படின்னா. ஆனா சார் வந்து சொன்னாரு, இத்தனை நாளா நீ சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்த. இப்போ நீ எதிர்நீச்சல்ல இருந்து பண்ணு. கண்டிப்பா பெரிய ஆளாகி நீ ஹீரோயினா தான் பண்ணுவ இதுக்கப்புறம். நான் உன்னை ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படி சொன்னாரு. ஸோ அதுவே வந்து ஒரு ஹோப் குடுச்சுது. சரி Okay. ஓகே நம்ம பண்ணலாம் மெச்சூர்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் அது மாதிரி இல்லாம மெச்சூர்டான கேரக்டர் பண்ணலாம். ஓகே, 2 பேருக்குமே பிக் ஸ்கிரீன் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு அப்போ. ஓகே. ப்ரோ ஒரு சின்ன தகவல் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. என்னன்னா தர்ஷனுக்கு யார் கூட கல்யாணம் ஆகும் அப்படின்றது இதுக்கான ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க தம்பில் கீழே எக்ஸ்க்ளூசிவ்னு போதும். அதுக்கு நியாயம் செய்யற மாதிரி இருக்கும். க்ளூ ஒண்ணுமே இல்ல. தர்ஷன் யாரை கல்யாணம் பண்ண போறாருன்னு டைரக்டரை கேட்டுக்கோங்க. திருச்செல்வம் சாரை கேட்டுக்கோங்கன்னு போட்டு. ஏன்னா வந்து நிஜமா சொல்றேன், நான் விளையாட்டுக்கு நான் வந்து பொய் சொல்லணும்லாம் சொல்லல. நிஜமா வந்து அவரு எங்களுக்கு தெரியாது. ஓகே. உண்மைதான், யாருக்குமே தெரியாது. சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. அதை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சீன் பேப்பர்ல வரும்போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஓகே. சோ 2 பேருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். Thank you. நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ. 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 சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.